கொற்றவைன்றவங்க வந்துட்டு ஆண்களை எதுக்குறவங்களா இல்ல ஆண் ஆதிக்கத்தை எதுக்குறவங்களா? ஆண்கள் எல்லாமே பிடிக்காதா? எனக்கு ரொம்ப அசிங்கமா வாயில வருது. யார் என்ன உள்ளாட போட்டிருக்காங்கிற வரைக்கும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா இவங்க? எனக்கு சீரியஸா புரியல. எனக்கு போனா ஏன் பெண்களை வீட்டு வேலைக்கு உள்ள முடக்குனாங்கன்னாலே அதுதான் காரணம். இவங்க வெளியில போனா இவங்க சுதந்திரம் ஆயிடுவாங்க, சொந்த காலில் நின்றுவாங்க, அப்புறம் நம்மளுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அடிமைப்படுத்துற அரசியல். கொற்றவை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா என்னன்னா பெண்ணை வந்து தனக்கு உடைமையாக்கிக்கிறது அப்படிங்கிறதுனுடைய அடையாளமாகத்தான் இந்த தாலி இருக்குதே தவிர மனதளவில் அன்பும் ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு இந்த அடையாளம் தேவைப்படுறது இல்லை. இதனால எனக்கு என்ன கிடைக்குது? ஆனா உன்னா இங்க ஒண்ணு சொல்லிடுறாங்க, விளம்பரத்துக்காக பண்றீங்க. நான் அதை இப்போ ரீசெண்டாக நான் என்னோட வீடியோவில் போட்டேன். நான் பார்க்காத லைம்லைட்டே கிடையாது, நான் அடையாத புகழும் கிடையாது. அதையெல்லாம் வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டு தான் கொற்றவையா வந்திருக்கேன். அதை நிர்மலா டு கொற்றவையா மாறுறதுக்கு அந்த இது என்ன? திருமண வாழ்க்கை. ஸோ இது எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை நான் திருமணம் கூட பண்ணியிருக்க மாட்டேன்னா இருக்கலாம். இல்லை, எனக்கு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. எனக்கே இன்னும் வந்து அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியல. பட் பெரும்பாலும் இங்கே வந்து ஆண்கள் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுறதுக்காக இதை பயன்படுத்திக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்நேகிதியா நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா ஆர்டிஸ்ட், ரைட்டர், ஃபெமினிஸ்ட், சமூக செயற்பாட்டாளர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் கொற்றவை மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் என்ன ரீசன்? ஒரிஜினல் நேமே இதுதானா இல்ல இது உங்களுக்காக நீங்களே வச்சுக்கிட்டதா இல்ல யாராவது? இல்ல, கொற்றவை என்னுடைய புனை பெயர் தான். நிர்மலாங்கிறது தான் எனக்கு வச்ச பேரு. இது வந்து ஒரு எழுத்தாளரா வர்றதுக்காகவே பெண் நேமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு பண்ணல. இந்த பேரை வச்சதுக்கு உண்மையாவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நிர்மலாங்கிற பெண் வந்து எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுக்கு வந்து என்ன இந்த சமூகம் சொல்லியிருக்கோ அல்லது என்ன வந்து குடும்பம்ங்கிற அமைப்பு சொல்லியிருக்கோ அதை கேட்டு நடந்துக்கிற எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு. ஒரு நாள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ சரியில்லை, நம்ம பொண்ணா இருக்கிறதுனால நம்மள மட்டும் ஏதோ வேற மாதிரி நடத்துறாங்க ஏன் அப்படின்னு கேட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு எனக்கு நிறைய பதில் கிடைக்குது. அப்போ என்னுடைய முதல் ஆய்வு வந்து தாய் வழி சமூகம் பத்தி இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தாய் தெய்வங்கள் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கொற்றவை அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தாங்க. அவங்க வந்து தாய் வழி சமூகம். அப்போ இங்க வந்து பெண்மைக்கு அடையாளமா வந்து மென்மை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எதிரான ஒரு ஐகானா வந்து கொற்றவை இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து போர்க்கடவுள். போருக்கு போறதுக்கு முன்னாடி வணங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வீரியம் மிக்க, ஒரு தைரியமான, ஒரு பிரேவரி, அந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருக்கிறதுனால என்னுடைய பேரே எனக்கு அடையாளமா இருக்கணும்னு. அப்புறம் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தூய தமிழ் பேருக்காக வச்சுக்கிட்டு. அப்ப கடவுள் நம்பிக்கையும் ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து இந்த அரசியல் தெரிஞ்சுக்கணுங்கிறதா. தாய் தெய்வங்களுக்கு தான் முன்னாடி வந்து முக்கியத்துவம். பெண் தான் வந்து இனக்குழு வழி நடத்திட்டு போயிருந்திருக்கா, அவதான் குடும்ப தலைவியா இருந்திருக்கா. அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆம்பளைங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, இந்த அரசியல்லாம் எங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்றதுக்கு இந்த பேரு. ஓகே மேம், அப்போ ஃபெமினிசம்ன்றது ஒரே வார்த்தை தான், பட் அதை ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. கொற்றவை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில நீ வேற அப்படின்னு வந்து பாலின் அடிப்படையில பாகுபாடு பண்றாங்க இல்லையா. நீ ஆம்பளை, நீ பொம்பளை, நீ பொம்பளையா இருக்கனால வேற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றாங்க, உங்களை வேற மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு வந்து முதல்ல உணர்த்துறது
அதுதான் ஃபெமினிசம். அதுக்கப்புறம் அது என்ன, அதுக்கான காரணம் என்ன? இப்ப நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நான் பொம்பளையா இருக்கிறதுனால என்ன வேற மாதிரி நடத்துறாங்கிறது நிறைய பேர் உணர்ந்துருவாங்க. ஆனா அது ஏன் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அதை எப்படி மாத்தணும்னு தெரியணும். ஸோ ஃபெமினிசம்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நான் வந்து மார்க்சியத்தை நோக்கி போனேன். அதனால எனக்கு வந்து நான் சொல்லுவேன், என்ன நீங்க ஜஸ்ட் ஃபெமினிஸ்ட்னு மட்டும் சொல்லாதீங்க, என்ன மார்க்சிஸ்ட்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தது அந்த மார்க்சிய சித்தாந்தம் தான் சொல்லுவேன். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்களா, நான் நிர்மலாவா இருக்கும்போது நான் ரொம்ப அப்பாவி பொண்ணா இருந்தேன். கண்டிப்பா வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த போராளி வந்துட்டு பிறக்கும் போதே உருவாக மாட்டான். அவன் இருக்கிற சூழ்நிலை, அவன் பாக்குற விஷயம், அவனுக்கு நடந்த நிறைய விஷயங்கள் தான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அதை மாத்துன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நான் இந்த இடத்துல இப்போ இப்படி பேசியிருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும்ல? ஆமா, அதாவது நிர்மலா டு கொற்றவையா மாறுறதுக்கு அந்த டைம் இது என்ன திருமணம், திருமண வாழ்க்கை, குடும்பங்கிற அமைப்பு தான் வந்து என்னை வந்து கேள்வி கேட்க வச்சது. இங்க ரொம்ப அநீதியா இருக்கு அப்படிங்கறத ஃபீல் பண்ண வச்சது. இது வந்து ஆரம்பத்துல வெறும் நிர்மலாவா இருக்கும்போது தனிநபர் சார்ந்த பிரச்சனையா தான் யோசிச்சேன். அதாவது என் வாழ்க்கையில வந்த ஆண் அல்லது கணவன் அல்லது என் கூட இருந்தவங்க தான் இதுக்கு காரணம்னு. ஆனா படிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு அமைப்பு ரீதியா ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையா இருக்குப்பா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா குறிப்பாக திருமணத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், நான் விஸ்காம் படிச்சேன், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சி துறையில நான் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஒரு ரீஎன்ட்ரி தான் எனக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபேம்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ண உடனே நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு நம்மளா எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்மளை வளர்த்து வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி ஒரு ஐடியாலஜி கொடுத்துருவாங்க. அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கேள்வி வருது, ஏன் ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆனா வாழ்க்கை மாறல? இத சொன்னா கோவப்படுவாங்க ஆம்பளைங்க, நீங்க வந்து எங்க வீட்டுல பாருங்கன்னுவாங்க. எக்ஸெப்ஷன்ஸை விட்டுருவோம். பொதுவாக திருமணம் ஆன உடனே பெண் தன்னுடைய கெரியரை வந்து தியாகம் பண்ணிடுறா. ஏன்னா கண்டிப்பா அவ வந்து குழந்தை பெத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கணும், வளர்த்துக்கணுங்கிறதுனால நிறைய சாக்ரிஃபைசஸ் பெண்கள் தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப எனக்கு வந்து என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் என் லைஃப் இப்படி மாறுது? நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு நான் இண்டிபெண்டா இருக்க முடிகிற சூழ்நிலையில என் லைஃப் ஏன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு சமையல் அறையிலையும் ஒரு குழந்தை பார்த்துக்கிற ஒருத்தியாவும் வந்து முடங்குது அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் நான் இந்த தேடல ஆரம்பிச்சேன். நிறைய பெண்ணிய லிட்ரேச்சர்ஸை படித்தேன். அதுக்கப்புறம் முற்போக்கு இலக்கியங்கள் எல்லாமே படித்தேன். அப்போதான் நான் முடிவு பண்ணேன், ஓகே இது வந்து ஒரு அமைப்பாகவே இது வந்து இங்கே இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை நான் திருமணம் கூட பண்ணியிருக்க மாட்டேன்னா இருக்கலாம். அப்போ இது நிறைய பெண்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம பெண் விடுதலை பேசுறது ஆண்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுகிறோம். ரெண்டு பேருக்குமே இது என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சுக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ எழுத ஆரம்பிச்சேன். ஓகே மேம். இப்போ திருமணத்தை பத்தி பேசுறோம்னா, இப்போ சங்க இலக்கியத்துலலாம் வந்துட்டு ஒரு டாக் வந்துட்டு சொல்றாங்கல்ல, ரீசெண்டா நான் கேட்டிருக்கேன். அதுலலாம் வந்துட்டு இந்த தாலி கட்டிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதி வைக்கவே இல்லை. இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. பட் இப்போ வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு தாலி வேணுங்கும் போது போட்டுக்கலாம், இல்ல வேணாங்கும் போது கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. பட் சில இடத்துல வந்துட்டு தாலி கண்டிப்பா அது போட்டணும் பெண்ணோட நீங்க அப்படின்னு. எப்படி இந்த கேள்வி என்ன பார்த்து கேக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இதே கான்ஃபிளிக்ட் எனக்குள்ள வந்தது. என்னன்னா, நான் திருமணம் பண்ணிக்கும் போது, இரண்டாம் திருமணம் பண்ணிக்கும் போது எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அப்போ ஆனா அப்படிதான் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு காரணம் எங்க லைஃப்ல நடந்த ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். என்னோட இணையர் வந்து ஒரு மாரல் போலீசிங் அசால்ட்டுக்கு உள்ளானார். அப்போ என்ன சொல்லி அசால்ட் பண்ணாங்கன்னா, இவளை பார்த்தா உன் பொண்டாட்டி மாதிரி தெரியல, நீங்க கையை கோத்துட்டு போறீங்க, நீங்க தான் நாட்டையே கெடுக்குறீங்க, கலாச்சாரத்தை கெடுக்குறீங்கன்னு ஒருத்தன் மாரல் போலீசிங் பண்றான். சோ அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து திருமணம் ஆனவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. நம்ம உடுத்துற உடை, அன்னைக்கு பேண்ட் ஷர்ட் எதை போட்டிருந்தேன். சோ இந்த உடையின் அடிப்படையில வந்து இந்த ஆண் சமூகம் வந்து இவங்க வந்து அவங்க அங்கீகரிக்கிற அந்த நல்லவங்களா இல்ல வந்து வேற மாதிரி ஆனவங்களான்னு அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. அப்போ இந்த என் கண்ணு முன்னாடி அவர் வெட்டப்படுறாரு. என் கை கோத்துட்டு போனதுனால அவர் வெட்டப்படுறாரு. அவர் உயிர் பழைச்சதே பெரிய விஷயம். அப்போ நான் அந்த டைம்ல ஒரு பெரிய ட்ராமா கோ த்ரூ பண்றேன். அப்போ அவங்க வீட்டுல இருக்கவங்க பயந்துட்டாங்க. நீ வந்து தாலி போடாம போனதுனால தானே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. சோ நீங்க வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு கிராமத்து ஆளுங்க. அவங்க பாவம் என்ன தெரியும், ரெண்டு லேடிஸ்க்கு என்ன தெரியும். இங்க நகரத்துல இருக்கிறவங்களே இன்னும் தாலிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ நான் வேற வழி இல்லாம தாலி கட்டிக்கணும்ன்ற சூழ்நிலை வரும்போது
நான் அதை பத்தி எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்றேன். இது வந்து நம்ம கலாச்சாரம் தானா இல்லையான்ட்டு. அந்த காலத்துல வந்து ஞாலம், அந்த மாதிரி ஞாலம்னா உலகம்னு சொல்றோம். வேற வேற வகையான தாலிகள் இருந்திருக்கு. புலிநகம், அது நான் ஒரு எக்ஸ்டென்சிவா ஒரு கட்டுரை எழுதினேன். ஆனா இப்ப இருக்கிறபடி இந்த தங்கத்துல தாலி கட்டிக்கிறது அப்படிலாம் கிடையாது. அது வந்து கம்பல்சரியா இருந்ததும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்தமா இப்ப நாம பார்க்கிற இந்த ஆண் பெண் உறவு, இந்த குடும்ப அமைப்புங்கிறது வந்து ஒரு தந்தை வழி சமூகமா மாறினதுக்கு அப்புறம் உண்டாகிற ஒரு எவல்யூஷன் தான். அதுதான் நம்ம சொல்றோம், ஒரு பெண்ணை வந்து தனக்கு உடைமையாக்கிக்கிறது அப்படிங்கறதனுடைய அடையாளமாகத்தான் இந்த தாலி இருக்குதே தவிர, மனதளவுல அன்பும் ஈக்குவலா இருக்கிறவங்களுக்கு இந்த அடையாளம் தேவைப்படுறது இல்ல. நம்ம கேட்டா கோவப்படுவாங்க, பெண்களா இதை நம்ம கேட்டா கோவப்படுவாங்க. இப்ப ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு ஆண் தான் அந்த கதையை எழுதி இருக்கிறாரு. அதுல வர கதாநாயகன் வந்து அவன் கழுத்துல இந்த பொண்ணு தாலி கட்டும். அப்ப அவங்களும் கேக்குறாங்க, ஏன்னா ஆண்களுக்கும் தெரியுது இது வந்து சரியான விஷயம் கிடையாது, அவசியமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து எல்லாமே வந்து நாளடைவுல ஏற்படுற ஏற்பாடு தாங்க, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அடிமைப்படுத்துற அரசியல். கண்டிப்பா. இப்போ லிவன் வந்துட்டு முன்னால திருமணம் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு ஒரு நார்மலான விஷயமா இருந்தது. இப்போ காலகட்டத்துல லிவ்ன்றதே நார்மலான விஷயம். மேரேஜா லிவனா அப்படின்னு நார்மல் ஆயிடுச்சு. அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா, இல்ல இன்னுமே அதுல சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. எனக்கே இன்னும் வந்து அது தெளிவா வந்து புரிஞ்சுக்க முடியல அல்லது ஏத்துக்க முடியல. 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த லிவ்இன்ங்கிறதுல அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து திருமணம் குடும்பம்ங்கிற அமைப்புல லாக் ஆகாம நாளை பின்ன பிடிக்கல, நம்ம வேண்டான்னு முறிச்சுக்கணும்னா நம்ம திரும்ப கோர்ட்டுக்கு போய் ஒரு விவாகரத்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை இழுத்தடிச்சு இருக்கிற ஒரு வாழ்க்கையும் போயிடும். ஆனா லிவ்இன்ல எனக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தான் வாழ்றோம். அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மேரேஜ் சிஸ்டம் அப்படின்னா, ஃபேமிலி சிஸ்டம்னா, குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு ஆண் வந்து உங்களை ஒழுங்கா நடத்தலை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம், நீங்க வந்து ஃபைட் பண்ணலாம். வேண்டான்னு அவங்க அப்படியே உதறிட்டு போக முடியாது, அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்க முடியும். ஆனா லிவ் இன்ல எந்த அளவுக்கு அக்கௌண்டபிள் ஆக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் லாங் as வந்து இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, 2 பேருக்குமே வந்து இந்த கமிட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏற்படுற லிவின்ங்கிறது ஓகே, அது அவங்களுடைய இது. பட் பெரும்பாலும் இங்க வந்து ஆண்கள் பெண்களை பாலியல் ரீதியா சுரண்டுறதுக்காக இதை பயன்படுத்திக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. அதனால நான் அதை முழுமையா சப்போர்ட் பண்ண முடியல ஏதோ ஒரு வகையில. இல்ல நிறைய பேர் இதை பத்தி நான் எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்துடுச்சு, கோர்ட்டும் வந்து அதை ரிவைவ் பண்ணுது. லைக் இப்ப லிவின்ல இருந்து நீங்க குழந்தை பெத்துக்கிட்டா கூட வந்து நீங்க வந்து அதற்குரிய உரிமைகளை வந்து கோரலாம் அப்படின்லாம் வருது. ஸோ பாதுகாப்பான பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஏற்பாடுகள் வரும்பொழுது ஐ திங்க் லிவ் இன் வில் பி த பெஸ்ட் திங் தேன் மேரேஜ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட இதேதான். நார்மலாவே இப்போ டிவோர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, பெண்களுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்க தோணுதா, இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா எடுத்துக்க தோணுதா? இல்ல, நான் வந்து டிவோர்ஸ்ங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்கல. என்னன்னா, ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு வந்து இணக்கம் இல்ல, கம்பேட்டபிலிட்டி இல்ல, அதனால ஒருத்தரோட வாழ முடியல, அதனால நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வந்துடணும்னு நினைக்கிறோம். இதுதான் அடிப்படை. 2வது, நம்ம டொமஸ்டிக் அபியூஸ், வெர்பல் அபியூஸ், இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து ஒரு குடும்ப அமைப்புல இருக்கு. அது ஆண்னால பெண்ணுக்கும் நேரலாம், பெண்ணால ஆணுக்கும் நேரலாம். அப்படி இருக்கும்போது அதை வந்து எதுக்காக சகிச்சுக்கிட்டு வாழணும்னு இருக்குல்ல. இப்போ இது வந்து ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கிறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்க, அதனால டிவோர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க. இட் இஸ் ரியலி அ ஸ்டூபிட் திங் டு திங்க் லைக் தட். என்னன்னா, இதற்கு முன்பாக வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாம வீட்டுக்குள்ள அடைப்பட்டு ஆணை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு சில மதிப்பீடுகள் வந்து அவங்கள வந்து அந்த குடும்ப அமைப்புக்குள்ள கட்டி வச்சிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா, ஏன் பெண்களை வீட்டு வேலைக்கு உள்ள முடக்குனாங்கனாலே அதுதான் காரணம். இவங்க வெளியில போனா இவங்க சுதந்திரம் ஆயிடுவாங்க, சொந்த காலில் நின்றுவாங்க, அப்புறம் நம்மளுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா. அப்போ அதையெல்லாம் முறியடிச்சுட்டு, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு முறியடிச்சு படித்து பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் போது ஆண் கிட்ட சமமா கேள்வி கேட்கதான் செய்வா. தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா கேள்வி கேட்பா.
கேட்பாங்க. உன்னுடைய அபியூசஸை நான் சகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற தெளிவு பெண்களுக்கு வர்றதுனால விவாகரத்துகள் நடக்குதே தவிர இது வந்து ஃபெமினிசம் அது இது அப்படின்னு சொல்றது வந்து தவறு. காலகாலமா வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு இப்ப தேவைப்படலைனாலும் உங்களுக்கு முடியாத காலத்துல, வயசான காலத்துல துணையா யார் வேணா இருக்கலாம், இணையா ஒருத்தவங்க இருக்கணும். அதாவது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வேணா இருக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு உள்ள இருக்க விஷயத்த ஷேர் பண்றதுக்கு, நம்மள கேர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் அந்த வயசுல கண்டிப்பா மனசு தேடும். தனியாவே இருந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல அப்படின்னு கூட சில பேர் வாதாடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன ஆன்சர் இதெல்லாம் பண்றீங்க? வந்து போலியான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நிறைய வந்து வாட் இஸ் கால் தட் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் என்னெல்லாமோ வந்துருச்சு. பணம் இருந்தா நம்ம வந்து வாழ்ந்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம நிச்சயமா நண்பர்களை 4 பேரை சம்பாரிச்சு வச்சிருக்க போறோம். இல்ல என்ன மாதிரியோ இல்ல யார் மாதிரியோ சிங்கிள் பீப்புளா இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இருந்துக்க வேண்டியதுதானே. ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது உடைமை சமுதாயத்துல வந்து குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் வந்து அமைப்புகள் இருக்கும், வயதானவர்களை பாத்துக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கும், இல்ல இந்த மாதிரி சிங்கிள் உமனுக்குன்னு அமைப்புகள் இருக்கும். அது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து சும்மா வந்து துணை தேடும், அது தேடும், இது தேடும்னா அப்ப நம்ம துணைகள் வந்து நம்மளுக்கு என்ன ஏதோ இது வந்து பணிவிடை செய்யறதுக்காகத்தான் அந்த இதுவா என்ன. அப்புறம் நான் தான் கேட்பேன், இப்ப மனசு பிடிச்சி வைக்க முடியாத ஒரு விஷயத்த தாலியும் இந்த சிஸ்டமும் தான் பிடிச்சி வச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இது முக்கியமா வந்து நீங்க வந்து ஆண்களுக்கு தான் இதை அதிகமா சொல்லுவாங்க. வயசான காலத்துல உன்னை பாத்துக்க ஒரு பொண்ணு வேணும்னு. ஏன்னா பொண்ணு எப்பவுமே வேலை செய்யறவள தான் இருக்கறா. அவ வந்து பெண்களுக்கு அது சொல்லுவாங்களா? பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நீ தனியாலாம் இருக்காத, வேற சில பிரச்சனைகள் வரும், உன்னை பாத்துக்க ஆள் வேணும்னு சொல்லப்பட்ட ஆம்பளைக்கு தான் அது அதிகமா சொல்லுவாங்க. உன்னை பாத்துக்க ஒருத்தி வேணும், உன்னை சமைச்சு போட்டுக்கணும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கணும். ஸோ விமன் இஸ் ஆல்வேஸ் சர்வெண்ட். பெண்களுக்குன்னா அது வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற சூழ்நிலை வரும். அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நிறைய ஏற்பாடுகள், மாற்று ஏற்பாடுகள் வந்துருச்சு. இப்போ கொற்றவைன்றவங்க வந்துட்டு ஆண்களை எதுக்குறவங்களா இல்ல ஆண் ஆதிக்கத்தை எதுக்குறவங்களா? ஆண்கள் எல்லாமே பிடிக்காதா? இல்ல இல்ல நான் வெறுப்பு பேசுற ஃபெமினிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா அது அப்படி இல்ல இருந்தா இப்போ எல்லாரும் பாக்குற பார்வை ஃபெமினிஸ்ட்னு ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொன்னாவே ஃபெமினிஸ்ட்னு ஒரு நேம் வச்சுட்டாவே ஃபெமினிஸ்ட்னாவே இப்படிதான்ப்பா, அவங்களுக்கு ஆம்பளைங்க சும்மா எதுனாலுமே அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்தது. பட் எதுக்காக குறை சொல்றோன்றதை தாண்டி அவங்க இப்படிதான்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, நம்ம உரிமைகளை பேசினாலே நீ என்ன ஃபெமினிஸ்டா, என்ன நீ வந்து பெரியார படிச்சிட்டியா, அதனால பெரியார் பேத்தியா நீ, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அதுதான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு வந்து அறிவு வர்றதும் விழிப்புணர்வு வர்றதையும் ஏத்துக்க முடியறது இல்ல இந்த சமூகத்துக்கு. நம்ம நியாயமா தான் பேசுறோம், நியாயமா கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நம்மள வந்து பிராண்ட் பண்ணி அந்த ஃபெமினிஸ்ட்ங்கிறதன் மூலமா நம்மள வந்து அதை வந்து ஒரு வசை சொல்லா பயன்படுத்தி அதை வந்து சொல்லி அதன் மூலமா நம்மளை காயப்படுத்திட முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அது எப்படி வந்து ஒரு சாதிய பிரச்சனைக்காக அதுல வந்து பாதிக்கப்படுறவங்க பேசுறாங்களோ, இல்ல அது தப்புன்னு நினைக்கிறவங்க பேசுறாங்களோ, அதே மாதிரிதான் வந்து பாலின ரீதியான ஒடுக்குமுறையை பெண்கள் பேசுறோம். பெண்கள் பேசினாலே அது ஃபெமினிசம் அப்படிங்கிறதும் கிடையாது. அது எந்த புரிதலோட பேசுறாங்கிறத பொறுத்துதான் அது வந்து ஒரு இசமா மாறுது. பட் ஒரு பெண்ணோ ஆணோ எந்த மனிதனுமே தான் நியாயமாக நடத்தப்படலை அப்படின்னு ஃபீல் பண்ண பேசதானே வேணும். அது வந்து நம்ம ஒன்றும் ஆண்டான் அடிமை காலத்துல இல்லையே. ஒரு காலத்துல வந்து ஸ்லேவ் லேபரா இருந்தவங்க வாயை திறக்க முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பையே உடைச்சிட்டு அடுத்தடுத்த அமைப்புக்கு போயிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் லெவல் ஜாப்ஸுக்கு போறோம், அங்க நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்னு பேசும்போது ஒரு ஒரு உயிரினமா நம்ம உரிமையை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு என்ன வேணா பிராண்ட் கொடுத்துட்டு போலாம், பட் அது பேசிதான் ஆகணும். ஓகே மேம். இப்ப பர்சனல் லைஃப்ல நீங்க வந்துட்டு ஏன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்ததுல, எதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு அடங்கிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களை சார்ந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆண் நண்பர்கள், இல்ல வந்துட்டு ஃபேமிலி சைடு, இல்ல அப்பாவோ இல்ல பிரதரோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள யார்கிட்டயாவது உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இந்த மாதிரி இவங்க ஆணாதிக்கம் பண்ற மாதிரி இருக்கு, நம்மள அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்கள திருத்துறதுக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏதாவது அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஃபேமிலி சைடு இல்ல உங்க சைடுல இருந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் சந்தித்த ஆண்கள்லாம் என்ன ரொம்ப துன்புறுத்துறவங்களா தான் இருந்தாங்க. அது என்னோட குடும்பத்திலயும் அப்படிதான் இருந்தது. அப்போ அதுல இருந்து வெளியில தப்பிச்சு ஓடணுங்கிற மனநிலை தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிக்கிறேன். திருமணம் ஆகுது, குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயாச்சு, குழந்தைய பாத்துக்கிறது, வேலைக்கு போறதுன்னு சரியா இருக்கு. அங்கிருந்து நான் அந்த குடும்ப அமைப்புல இருந்து வெளியில வரும்போது நான் கொற்றவையா மாறினதுக்கு அப்புறம்
என்கிட்ட யாருமே நெருங்க பயப்படுவாங்க. அப்போ நான் வந்து தனிநபர்கள்ட்ட பேசி திருத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் பேசுறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. நான் சமுதாயத்தை நோக்கி தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மாதிரி நாளைக்கு என்னை போன்ற பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்றதுனால நான் பேசுறேன். அதை நான் பேசுறது நிறைய ஆண்கள் வந்து இப்போ படிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும், இல்லை நான் இப்படி நடந்துக்கிறது சரியா தப்பான்னு ஏதோ ஒரு வகையில கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சமுதாய அடிப்படையில ஏற்படுற மாற்றம். இப்ப தனிப்பட்ட வகையில என்னுடைய நண்பர்கள் அப்படின்னா அவங்கள அறியாம அவங்க ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனையாளரா இருப்பாங்க. பட் அவங்கள அறியாம ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்கன்னா நான் சொல்லிடுவேன், நீங்க பேசுறது தப்பா இருக்கு. அது மாதிரி வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஆர்கியூ பண்ணுவாங்களா? எல்லாரும் பொதுவா என்கிட்ட சொல்றது என்ன நிம்மின்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேர் நிர்மலாவா இருக்கனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிம்மி உன்ட்ட பேசவே பயமா எப்ப கடிச்சு வைப்பேன்னு தெரியல அப்படிமா. ஆனா அதை தாண்டி ஒரு அன்பு வந்து இருக்கு. அது நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் என்னுடைய கருத்தை உறுதியா நான் தான் சொல்றேன். என்னுடைய கருத்தை தான் நான் உறுதியா சொல்றேனே தவிர உங்க மேல நான் கோவப்படல, யார் மேலேயும் நான் வெறுப்ப காட்டல. எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நான் பேசுறேன். அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க, மாத்திக்குவாங்க. ஓகே மேம். இப்போ இது மாதிரி நடக்கிற விஷயத்துல தான் எதிர்நீச்சல் சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்கு. அதுல வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு பெண்களை வந்துட்டு அடக்கி வச்சுக்கிற மாதிரி இந்த ஆதி குணசேகரன் கேரக்டர் ஆமா. கண்டிப்பா அது நிறைய பெண்கள் வந்துட்டு யோசிச்சது என்னன்னா, ஏதோ நம்ம லைஃப்ல இருக்கு நடக்கிறதெல்லாம் எடுத்து காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிட்ட அந்த விஷயம். ஏன்னா பெண்கள் எல்லாருமே அடிமைப்படுத்தி வச்சு அவங்க ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா போயிட்டு இருக்கும். அதை பத்தி இல்ல, எதிர்நீச்சல் வந்து நம்ம தற்காலத்துல ரொம்ப அழகா வந்து ஒரு பெண்ணிய நோக்குல வந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அதுக்கும் கதை எழுதினவரு ஆமா, அதுதான் பாருங்க. இப்போ அவர் சொல்லும் போது அதை எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் தனக்காக வந்து பேசிக்கிறா அப்படின்னா இந்த ஃபெமினிஸ்டுகளுக்கு வேற வேலை இல்லைன்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்காக ஆண்கள் பேசுறாங்கன்றத நம்ம வந்து வெரி பி தேங்க்ஃபுல். அதுதான் நம்ம பெரியார் தான் வந்து இன்னும் தீவிரமா பேசியிருக்கிறாரு. அப்ப அவங்க ஏன் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இது வந்து அநீதியா இருக்கு, தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவனாக இருக்கிற ஆதி குணசேகரன் வந்து இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ டிபிக்கல் குடும்ப தலைவன். நான் தான் இந்த குடும்பத்தோட தலைவன், எனக்கு இப்படிப்பட்ட வேல்யூஸ் தான் இருக்கு, பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அதுலயும் ஆரம்பத்துல அதை காமிச்சிருப்பாங்க பாருங்க. எல்லாரும் படித்த பெண்கள் அவங்களை எப்படி கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து அழைப்படுத்துறாரு. அதுதான் வந்து யதார்த்தத்துல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஏன்னா பொதுவா ஒரு விமர்சனம் இருக்கும், டிவி சீரியலுங்கிறதே வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு ஆஸ் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஏதாவது வந்து முற்போக்காக விஷயங்கள் செய்யணுன்ற ஒரு காலம் கட்டம் வரும்போது எதிர்நீச்சலுங்கிற சீரியல் வந்து அந்த இடத்துல அது ரொம்ப அழகா வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. அதை அதுல இருக்கிற டயலாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா அது வசனமாவே இருக்காது, நம்ம யதார்த்தமா பேசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆதி குணசேகரன் கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டர்ன் கேரக்டர்ஸ் அபவுட் ரியல் கேரக்டர்ல ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்க முன்னாடி இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வேற வழி இல்லாம அந்த மாதிரி பெண்களா அடைப்பட்டு கிடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல இருந்து போயிடுற ஒரு ஆளுதான். ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வகையா கொடுத்துட்டு போவேன். அததான் கேட்க ட்ரை பண்ணும். கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போவேன். கண்டிப்பா. இப்போ அதெல்லாம் தள்ளி வச்சு பார்க்கும்போது இப்போ பொதுவான விஷயம் இப்போ ரொம்ப இதா போயிட்டு இருக்குதுன்னு வைரலா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைல்வான் அவரு பொதுவாவே வந்துட்டு நடிகைகள்னாவே இப்படிதான் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு எல்லார பத்தியும் இஷ்டத்துக்கு பேசி எல்லாரும் சபிச்சிட்டு இருக்காங்க, அந்த லெவல்ல பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அவருடைய எந்த வீடியோவும் பார்த்தது கிடையாது, எங்கேயாவது ப்ரோமோஸ் பார்த்தாதான் உண்டு. எனக்கு நிச்சயமா அதான் தோணும், ஏன் இப்படியெல்லாம் பேசிதான் நீ வயிறு வளர்க்கணுமா அப்படிதான் எனக்கு தோணுது. யாருடைய அந்தரங்கங்களையோ பேசிட்டு அவங்க படுக்கறையில இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க இது பண்ணாங்க. நிறைய பெண்கள் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராதிகா மேடம் வரைக்கும் வந்து அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. பட் ஹி இஸ் ஜஸ்ட் நாட் ஸ்டாப்பிங். அவரை ஹையர் பண்ற அந்த ஊடகங்கள் இருக்குல்ல, அப்போ அவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஊடக இண்டஸ்ட்ரி, சினிமா, டிவி சீரியல், வாட் எவர், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட பர்சனல் லைஃபை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம்?
இப்போ ரொம்ப சமீபத்துல எனக்கு ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இறப்பு நடக்கிற செலிபிரிட்டீஸ் வீட்ல இறப்பு நடந்துருச்சுன்னா, அங்க எவ்வளவு ஊடகங்கள் கூடியிருந்து, அத ஏன் அப்படி வியாபாரமாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஜிவி பிரகாஷும் விவாகரத்து ம். அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ்ல யூடியூப் சேனல்ஸ்ல அவங்களுடைய பழைய பேட்டிய போட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்ன மனநிலைன்னே தெரியல. ஸோ பைல்வான் ரங்கநாதனுக்கும் இந்த ஊடகங்களுக்கும் அப்ப என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு கேள்வி வருது. அப்ப பைல்வான் ரங்கநாதன் மாரி ஆட்கள ஏன் வந்து காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? இப்ப இன்னைக்கு நான் இத உட்கார்ந்து பேசியிருக்கேன். நாளைக்கு அந்த ஆள் என்னோட பர்சனல் லைஃப எங்க இருந்தாவது எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவருடைய ரசிகர்கள் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஒரு அச்சுறுத்தல் தானே! நான் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி வாழவே விடமாட்டேன்னு ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி அலோ பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அது மாதிரி வந்து யாருடைய வாழ்க்கையும் கண்டென்ட் ஆக்கி பொழைக்கிறதுக்கு அவங்கெல்லாம் வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். இப்போ அதுக்கு உண்டான ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு தனியார் ஒரு ப்ரோக்ராம்ல தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அவரும் ஷகிலா மேம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவான விஷயத்த பேசுறதே தப்பு அப்படின்றதுனாலதான் வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட். பட் அது ஒரு பீக்ல போயிட்டு என்னாச்சுன்னா, அவங்களோட பொண்ணுமே வந்துட்டு அவங்க பொண்ணோட பர்சனல் லைஃப் பத்தி இவங்க ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சினிமாக்கு பின்னாடி இருக்கவங்க. அவங்கள பொதுவா யாருக்குமே தெரியாது. பட் அத வந்துட்டு எல்லாருக்கும் மீடியாக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஓகே. அது அவருக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த விஷயம் நமக்கு தேவையில்ல. பட் அது சொன்னது கரெக்டா? அதுதான் எதுக்கு நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் ஒரு அறிவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அவங்க வந்து அவங்களோட இருக்காங்க, இவங்க இவங்களோட இருக்காங்க, இப்படி பண்ணி பொழைச்சாங்க, அப்படி பண்ணி பொழைச்சாங்க. இதெல்லாம் அறிவா? அறிவு ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல. நம்ம வந்து சமூகத்துல அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா வாயில வருது. யார் என்ன உள்ளாட போட்டிருக்காங்கங்கிற வரைக்கும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா இவங்க? எனக்கு சீரியஸா புரியல எனக்கு. எதுக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு? அவருக்கு வந்து ஒரு நியாயமா பழைக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்ங்க நாங்க வந்து இப்போ நீங்க கொற்றவை தோழர் வந்து சீரியல்ல நடிக்கிறாங்கன்றத கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்களை கேட்க மாட்டேங்கிறாங்க? ஒரு கிடைக்கிற வேலையை நம்ம செய்யறோம், அது கண்ணியத்தோட செய்யறோம், நம்ம சொந்த உழைப்புல வாழறோம். இது வந்து எந்த விதத்துல கண்ணிய குறைச்சல்? நம்மளுடைய கருத்தை பொதுவெளியில பேச போறோம். இப்ப நானே ஒரு பிற்போக்குத்தனமான கேரக்டர்ல நடிச்சா என்ன விமர்சனம் பண்ணுங்க, இந்த கேரக்டர் இப்படி இருக்கு. அந்த கேரக்டர் அதை எழுதுற அந்த கண்டென்ட்டை மாத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே வேலை செய்யணும். இவங்க எல்லாம் வந்து கூடி ஜாலியா இருப்பாங்களா? மாற்றத்துக்காக வந்து ஒரு 4 பேர் மட்டுமே தியாகம் பண்ணிட்டு போராடிட்டு இருக்கணுமா? ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி சிந்தனைனே தெரியல எனக்கு. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட தேர்வு இருக்குன்னா அவருக்கு பேசுறதுக்கு அதுக்கு உரிமையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஷகிலா வந்து கண்டிப்பா பதிலடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு. இப்போ சாதாரண ஒரு பெண்ணா இருந்துட்டு கொற்றவையா மாறும்போது ஃபேமிலி சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு வரும். அதான் நீங்க ஃபேமிலி விட்டு தள்ளி போயிருக்கீங்க. பிளஸ் பொது வெளியில வரும்போது கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து ஒண்ணு வரும். எல்லாத்தையும் எப்படி அந்த கிரிட்டிசிசம் கண்டிப்பா நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த டைம்ல எப்படி போச்சு? ரொம்ப எப்படி கஷ்டமா இருந்தது. எனக்கு குடும்ப ரீதியா எனக்கு பெரிய பிரச்சனை வரல. ஏன்னா நான் வந்து திருமணத்துல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொண்டவர் தான் எனக்கு மார்க்சியத்தை அறிமுகப்படுத்தி நான் கொற்றவை ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறாரு வசு. எனக்கு பிரச்சனை வந்தது வந்து இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் என்னை எதிர்கொண்ட விதம். அதுக்கு தவிர இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, முற்போக்கு தளத்திலயும் இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எழுதுறது, அவங்க உடுத்துற உடை, அவங்க பேசுற விஷயங்களை வச்சுட்டு இவங்க ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறது பெண்ணியமே கிடையாது, இவங்க பேசுறது மார்க்சியமே கிடையாது, இவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு, இவங்க இப்படி உடவுடுத்துறாங்க, அதனால இவங்க வந்து இவங்க எங்க சைடு கிடையாது, அவங்க வேற, ஐயோ அம்பேத்கர் விமர்சிக்கிறாங்க, இவங்க கம்யூனிஸ்டே கிடையாது. அதனால இந்த என்ன சொல்றது, ஒரு முற்போக்கு தளத்துல நான் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா பொது சமூகம் கூட வந்து எனக்கு அவ்வளவு பிரச்சனையா தெரியல. என்ன வந்து ட்ரால் பண்ணா கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிடலாம். வலதுசாரிகள் கூட என்ன எவ்வளவோ அசிங்கமா பேசுவாங்க, ட்விட்டர்ல வந்து கண்டபடி பேசுவாங்க. என்ன அது பாதிச்சதே கிடையாது. என்ன பாதிச்சது வந்து நம்மளுடைய சக தோழர்களும் தோழமை அமைப்புகளும் என்ன பண்ணுச்சுங்கிறதா என்ன ரொம்ப பாதிச்சது. நடுவுல வந்து நான் இந்த எழுதுறதெல்லாம் விட்டுட்டு போயிடலாங்கிற அளவுக்குலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். எனக்கு வேணாங்க, நான் இதனால எனக்கு என்ன கிடைக்குது? ஆனா உன்னா இங்க ஒண்ணு சொல்லிடுறாங்க, விளம்பரத்துக்காக பண்றீங்க. நான் தான் இப்போ ரீசெண்டா நான் என்னோட வீடியோல போட்டேன், நான் பார்க்காத லைம்லைட்டே கிடையாது, நான் அடையாத புகழும் கிடையாது, அதையெல்லாம் வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டு தான் கொற்றவையா வந்திருக்கேன். அப்போ இங்க நான் செயல்படுறது, நான் உண்மையை பேசுறதுக்காக செயல்படுறேன். நான் எதை உண்மைன்னு நம்புறேனோ, நான் எதை தெரிஞ்சுக்கிட்டனோ அதை தான் நான் பேசுறேன். என்ன ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்ப நீங்க பெரியாரை படிச்சு என்ன பிரயோஜனம், அம்பேத்கரை படிச்சு என்ன பிரயோஜனம், மார்க்ஸை படிச்சுதான் என்ன பிரயோஜனம்?
அப்ப நான் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய தோழர்கள் இருந்தாங்க. நான் ஒட்டுமொத்தமா இந்த வட்டமே பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலர் அதையும் திரும்ப தோழர்கள் தான் என்ன மீட்டெடுத்தாங்க. திரும்ப மார்க்சியம் தான் என்ன மீட்டெடுத்துச்சு. என்னுடைய இணையர் எனக்கு துணையா இருந்தாரு. எனக்கு எப்பவுமே என்னுடைய அம்மாவும் மகளும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வெறுப்பு அரசியலுக்குள்ள அது என்ன பாதிச்சுட்டு தான் இருக்கு. அரசியல் தீண்டாமைக்கு உள்ளான ஆள் நானு. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே மேம், அட் லாஸ்ட் ஃபைனலா பெண்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா எங்க சேனல் மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்கள் எல்லாரும் வந்து முக்கியமா படிக்க ஆரம்பிக்கணும். நான் பெண்ணா இருக்கிறது, அதாவது ஏற்கனவே இந்த சமூகம் வந்து நீங்க இப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் ஃபாலோ பண்ற ஒரு சூப்பர், நான் தான் வந்து அந்த மாதிரி பெண், நான் வந்து ஒரு சிறந்த குடும்ப ஸ்திரீ அப்படின்லாம் சொல்றதுல பெருமை அடையாம நீங்க வந்து முதல்ல வந்து பெண்கள் மேல என்ன இங்க இப்படி ஏற்படுத்தி இருக்காங்க, அல்லது நீ பெண் அப்படிங்கிறதுக்காக நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க, இது சரியா தப்பா அப்படின்னு கேள்வி எழுப்புற இடத்துக்கு வரணும். ஏன் அவங்க பெண்கள் அதை பண்ணணும்னா, இதை ஏத்துக்க முடியாம பேசுற பெண்களுக்கு எதிரியா இந்த பெண்கள் இருக்காங்க, அறியாமையில இருக்கிற பெண்கள் இருக்காங்க. ஸோ அதனால பெண்கள் வந்து நிறைய படிக்கணும். வெறும் பெண்கள் பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, சமூகத்துல இருக்கிற அனைத்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் வந்து நாம குரல் கொடுக்கணும். அதுல பெண்களுடைய பங்களிப்பு தான் முக்கியமா இருக்கும். இந்த சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து பெண்கள்கிட்ட இருக்கு. அதுக்காக வந்து பெண்கள் படிச்சு சமூக ரீதியா அவங்க வந்து பங்களிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா மேம், உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறணும். நீங்க என்ன விஷயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.